அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, யுஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து ஆல் யூனிட்ஸ் ஃபார்முலா லிஸ்ட் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் வந்து நான் மெர்ஜ் பண்ணி குடுத்துட்டு வரேன். ஸோ இந்த புக்லெட் வந்து புக்கிங் போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ புக் பண்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ஓகே. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 150 பேஜ் கொண்ட புக்லெட்டா மாத்திருவோம் அத. ஸோ இதில என்னென்ன கன்டென்ட் நான் குடுக்குறேன் அப்படின்றத நீங்க ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கங்க. பட் இது எல்லாமே ரேண்டமா நீங்க படிச்சுக்கணும் அவ்வளோதான். இன்டர்னல் கால்குலஸா அது ரிலேட்டடான ஃபார்முலாஸ நீங்க பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு 150 பேஜ் புக்லெட்டா நான் கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ இந்த புக்லெட் வந்து மண்டே வந்து அவைலபிள். ஸோ மண்டே வந்து எல்லாத்துக்கும் கொரியர் போட்டுருவேன். ஸோ இமிடியேட்டா புக் பண்றவங்க புக் பண்ணி படிக்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான ஃபார்முலா லிஸ்ட்லாம் நான் குடுப்பேன். உள்ள நான் அப்படியே ஷோ பண்றேன் பாருங்க. மொத்தமா ஆல் யூனிட்ஸ், ஃபார்முலா லிஸ்ட் அண்ட் கீ பாயிண்ட்ஸ். ஸோ நெறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. சார் இத வந்து எனக்கு குடுத்தே ஆகணும். யுஜிடிஆர் மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து ஃபுல் ஃபார்முலா லிஸ்ட் எனக்கு குடுத்துருங்க. இத மட்டும் அப்படியே பார்த்துட்டு போனா இதுலருந்து ஒரு 25 கொஸ்டின் வரா மாரி நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி குடுக்குறேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த புத்தகம் ரொம்ப வொர்த்தா இருக்கும். ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். இது வந்து பேசிக் இன்டெக்ரல் கால்குலஸ் ஃபார்முலா லிஸ்ட். ஸோ அப்படியே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஜஸ்ட் அப்படியே பாருங்க. ஸோ எல்லா ஃபார்முலாவும் ஒரு ஃபார்முலா கூட விட்டுருக்க மாட்டேன். மொத்தத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பேன். ஸோ கம்ப்ளீட்டா இருக்கும் இது. ஸோ இது இல்லாம 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு 3 புக்லெட் இருக்கு. ஸோ அதுவும் வாங்கிக்கங்க. ப்ரீவியஸ் இயர் டீடைல் சொல்யூஷனுமே நீங்க வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் நீங்க வாங்கி டிஸ்கஸ் பண்ணி படிங்க. அதுவுமே ஒர்த்தா இருக்கும். ஸோ ஏ டு இசட் என்னென்ன ஃபார்முலாஸ் உங்களுக்கு தேவை அப்படின்றத மொத்தமா 52 ஃபார்முலால மொத்த இன்டெக்ரல் கால்குலஸையும் அடக்கிடுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேசிக் ட்ரிகனாமெட்ரி ரேஷியோஸ் அது ரிலேட்டடா ரெசிப்ரோக்கல் ஐடென்டிட்டீஸ், பித்தாகரன் ஐடென்டிட்டீஸ், அதுக்கப்புறம் கோஃபங்க்ஷன்ஸ் ஐடென்டிட்டீஸ், அதுக்கப்புறம் ஆங்கிள் சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலாஸ். ஸோ sin a plus b sin a minus b cos a plus b cos a minus b tan a plus b tan a minus b ஃபார்முலா. அப்புறம் டபுள் ஆங்கிள் ஃபார்முலாஸ் இருக்கு. ஆஃப் ஆங்கிள்ஸ் ஃபார்முலாஸும் இருக்கு. ஸோ ப்ராடக்ட் டு த சம் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு. சம் டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ எல்லாமே கன்வெர்ட் பண்ணி குடுத்துட்டாங்க. எதுவுமே மிஸ் பண்ணல பார்த்துக்கங்க. ஸோ அப்ப இது எந்த அளவுக்கு வொர்த்தா ரெடி பண்ணியிருப்பேன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். வேற மாரி இருக்கும் அது ஆக்சுவலா. இப்போதைக்கு ஒரு 20 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் அடுத்தடுத்து வேற மாரி செதுக்கி வச்சிருப்பேன். ஸோ அதான் சொல்றது. எங்க டெஸ்ட் பேட்ச் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாவே வந்து நெறைய கன்டென்ட் நான் குடுத்துட்டு வரேன். ஸோ குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டு வரேன். நெறைய நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கீங்க. அந்த எம்சிக்யூஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் ரிசீவ் பண்றான்னு வச்சுக்கீங்களேன். டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா இந்த யுஜிடிஆர் மேத்தமேட்டிக்ஸ் ஆல் யூனிட்ஸ் ஃபார்முலா லிஸ்ட் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் நான் இஷ்யூ பண்ண போறேன். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த புக்லெட் வந்து டோட்டல் பேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு 150 பேஜ் நியரா இருக்கும். ஸோ அவ்வளோ பேஜஸ் கிட்ட இந்த புக்லெட்ட நான் ரெடி பண்ண போறேன். ஸோ ஏ டு இசட் கம்ப்ளீட்டா கொண்டு வந்துருவோங்க. எதுவுமே மிஸ் ஆகாது. வொர்த்தா இருக்கும். ஸோ இது அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நெறைய ஐடியாஸ், நெறைய நீங்க பாஸ்ட்ல படிச்ச ஃபார்முலாஸ்லாம் டக்குன்னு ரீகால் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த புத்தகம். ஸோ எல்லாமே செதுக்க போறேன். ஒவ்வொரு ஏரியாவையும் நான் கொஸ்டின்ஸ் குடுத்து பண்ண போறேன். இது மேட்ரிசஸ், டிரான்ஸ்போசிஷன் மேட்ரிசஸ், சிம்மெட்ரிக் மேட்ரிசஸ், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிசஸ், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மொத்தமும் குடுக்க போறேங்க. ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய டயகனசபிள் ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் அ சம் ஆஃப் சிம்மெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிசஸ். ஸோ அதுக்கப்புறம் கீ ரிமார்க்ஸ். எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இதுதான் எக்ஸ்பிரஸ் அஸ் அ சம் ஆஃப் symmetric and square. அப்புறம் linear transformation and definition, matrix representation of the linear transformations, eigenvalues, eigenvectors, diagonal matrix, condition for the diagonalizable. A matrix is diagonalizable if it has n linearly independent eigenvectors. So algebraic multiplicity, geometric multiplicity equal இருக்கிறது. What is mean by geometric multiplicity? Which is nothing but dimension of kernel of a minus lambda I. So kernel space உடைய dimension தான் உங்களுக்கு வந்து geometric multiplicities for the corresponding eigenvalues. The important results வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நீங்க பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கீ பாயிண்ட்ஸ் தான் பாருங்க. டயகனசபிளா லீனியர் இண்டிபெண்டன்ட் ஏஎஸ் டிஸ்ட்ரிக்ட் ஐகன் வேல்யூஸ் வந்தால் டயகனசபிளா இருக்கும். அல்ஜிபிரிக் ஜாமெட்ரிக் சேமாக இருந்தால் டயகனசபிளா இருக்கும். ஜாமெட்ரிக் மல்டிபிளிஸ் லைஸ் பிட்வீன் 1 and அரித்மெட்டிக் மல்டிப்ளியா இருந்தால் டயகனசபிள். இஃப் ஏ ஈக்குவல் டு பிடிபி டிரான்ஸ்போஸ் இருந்தால் ஏ பவர் கே என்னவா இருக்கும். ஏ இஸ் டயகனசபிளா இருந்தால் ஏ இன்வர்ஸ் டயகனசபிள். ஏ இஸ் டயகனசபிளா ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் டயகனசபிள். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் டி டயகனசபிள். ஆல் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் டயகனல் மேட்ரிக்ஸா டயகனல் என்ட்ரிஸா இருக்கும். ட்ரேஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட் preserve டயகனசபிள் ப்ராப்பர்ட்டிஸ். வேற மாதிரி செதுக்கிட்டாங்க கொஸ்டின் கலெக்ஷன்ஸை. பாருங்க அப்படியே எல்லா ஃபார்முலா தான். அப்படியே ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அந்த புத்தகம். ஓகே. ஸோ இமீடியட்டா அந்த புத்தகத்தை புக் பண்ணிக்கிங்க. அடுத்து ஜென்ரல் பாலினாமியல்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா பேசியிருக்கேன். ஸோ வெயிட்டஸ்ட் ரிலேஷன்ஸ் இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ரிலேஷன் இதுதான். இதை வச்சு கண்டிப்பா கொஸ்டின் வரும். அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய படிங்க. எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸை வாங்கி சால்வ் பண்ணி பாருங்க. ஒர்த் என்னன்னு தெரியும். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. நீங்க பே பண்ற மணிக்கு எந்த அளவுக்கு அது ஒர்த்ன்றது நீங்க அசால்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. வேற மாரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ யாருமே குடுக்க முடியாது. ஒவ்வொரு டெஸ்ட் சீரிஸ் சொல்யூஷனுக்குமே டீடைல் எக்ஸ்பிளனேஷன் போட்டு பக்காவா செதுக்கியிருக்கேன். கொஸ்டின் பாருங்க. சீக்வென்ஸ் சீரிஸ் மொத்த ப்ராப்பர்ட்டி டிஸ்கஸ் பண்றோம். ரேஷியோ டெஸ்ட்,
ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், ஓகே, டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், ஏ டு Z, அப்புறம் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன், log 1 plus x e power x sin x 1 minus x 1 plus x whole power m, exponential function series 1 plus log x sin x cos x, டைலர் சீரிஸ், மெக்லாரின், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படி மொத்தமும் செதுக்க போறேன். இது வரைக்கும் வந்து 20 பேஜஸ் கிட்ட வந்திருக்கு. ஓகே, 150 பேஜஸ் நேரா இந்த புக்லெட்டை ரெடி பண்ணிடுவேன். ஸோ வேணுன்றவங்க நீங்க வந்து மண்டே புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மண்டே வந்து உங்க அட்ரஸ்க்கு எல்லாத்துக்கும் காமனா கொரியர் போடுவேன். ஸோ அதாவது கம்ப்ளீட்டா புக் ஆன பிறகு தான் நான் கொரியரே இஷ்யூ பண்ணுவேன். ஓகே, சரி நாளைக்கு பண்றேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. பிஃபோராகவே புக் பண்ணுங்க. ஸோ எம்சிக்யூ புக்லெட் 6000 ப்ராப்ளம் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட போடுறேன். ஸோ இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். 3 புக்லெட் வருங்க. நீங்க வந்து ஃபுல்லா கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான். அடிச்சு நொறுக்கிட்டே போகணும். டெய்லி கொஸ்டின் ப்ராக்டிஸ் வரலையா திரும்ப 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 அதை பத்தி படிச்சுட்டே இருக்கணும். அப்போ இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் தரவு பண்ணிட்டீங்கன்னா 10 யூனிட் நீங்க தரவு ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் உறுதியா சொல்லுவேன். அதுக்கப்புறம் எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த 6000 ப்ராப்ளம் கொஸ்டின் கலெக்ஷன் கேதர் பண்ண ஐடியா வச்சு நீங்க போட்டுட்டு வந்துட்டே இருக்கலாம். சிம்பிள். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன், ஓகே, அதுவுமே நீங்க பாத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறேன். ஒரு நாள் தான் நடக்கும் அது. ஸோ என்னைக்கு நான் சொல்றேன், ஏப்ரல் 15ஆம் தேதி. ஸோ ஏப்ரல் 15th வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறேன். வேணுன்றவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து லிங்க் நான் சொல்றேன், தனியாக போர்ட்டல் அனுப்புவேன். அன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஏப்ரல் 15th வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு 150 மேத்தமெட்டிக்ஸ் எம்சிக்யூஸ்க்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், ஃப்ரீ டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போறேன். ஸோ வேணுன்றவங்க அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் ஐடி நான் வந்து லேட்டராக உங்களுக்கு நான் சொல்றேன். பட் நீங்களும் தயாராகிடுங்க. ஸோ ஃபுல் டெஸ்ட் ஒர்த்தா இருக்கும். இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் நீங்க எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அதுதாங்க. ரெண்டாவது, என்னுடைய டெஸ்ட் பேட்ச் கேண்டிடேட்டுக்கு வந்து தனியாக கூகுள் ஃபார்ம் டெஸ்ட், வெட்னஸ்டே டெஸ்ட், சண்டே டெஸ்ட் போட்டு அதுவுமே வந்து உங்க அட்டன் பண்ணிக்கலாம். இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீடைல் சொல்யூஷனோட வாங்கிக்கங்க. அப்புறம் கூடவே இந்த ஃபார்முலா புக்லெட்டையும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏற்கனவே புக் பண்ணவங்களுக்கு ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நான் அந்த புக்லெட்டை சொல்லிடுவேன். ஸோ அதுக்கான பேமெண்ட் நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஏன்னா எனக்கு 150 பேஜஸ் நான் பிரிண்ட் எடுத்து அதை பைண்டிங் பண்ணி சார்ட் பைண்டிங் பண்ணி அது ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பணும். ஸோ அதுக்கு அந்த மினிமம் ஃபீஸ் எவ்வளவோ அதுன்றது நான் உங்களுக்கு நான் ஏற்கனவே புக் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து, அதாவது நம்ம டெஸ்ட் பேட்ச் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தனியாக ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவேன். ஸோ இப்போ நியூ கமெண்ட்ஸ்க்கு வந்து இது போல நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்க படிச்சுட்டே இருக்கணும். எக்ஸாம் வர வரைக்குமே படிச்சுட்டே இருக்கணும். படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் போஸ்டிங் உங்க கையில இருக்குன்றது நீங்க உறுதியாயிடலாம். இதுல பாருங்க, மினிமம் இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் மாட்டிக்கும். நல்லா படிச்சீங்கன்னா இதுல இருந்து 10 கொஸ்டின் மாட்டிக்கும். அப்போ பாருங்க எந்த அளவுக்கு இது ஒர்த்தா ரெடி பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபைன். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்ப்போம். ரெகுலரா சேனலை ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் பார்ட் அட்டன் பண்ணுங்க. எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.